திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் யாருக்கு போகும்? அதிமுகவுக்கு. 100 ஓட்டு இருக்குது திமுக எதிர்ப்பு ஓட்டு. 100 ஓட்டு அதிமுக போச்சுன்னா அதிமுக ஜெயிச்சிருமா? அப்போ அந்த 100 ஓட்டில் 20 ஓட்டு வேற யாராவது எடுத்தா யார் ஜெயிப்பா? திமுக ஜெயிக்கும். அப்போது அந்த திமுக எதிர்ப்பு ஓட்டை பிரிக்கிறதுக்கு யார் உதவுவா? நாம் தமிழர் கட்சி. அதுதான், அதுக்கு தான் போடணும். கூட ஒரு 2-3 தவிர ஊற்றுவானுங்க, வாங்க போகலாம் கூட்டு போய் அவ்வளோ உறவா? பிரபாகரன் செத்ததுக்கு ராஜபக்சே போய் துக்கம் சரிப்பாரா? எதிரி தானே, அப்படியே நீங்கள் துக்கம் விசாரிங்க, இது ஒரு நல்ல பண்பு, நான் மறுக்கவில்லை. முத்து வீட்டுக்கு போங்கப்பா, மனைவி இருக்காங்கல்ல, உயிரோட தானே இருக்கந்தம்மா, போய் என்னம்மா நல்ல பண்பு, நான் இல்லைன்னு சொல்ல, அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். இல்லை, இதை ஒரு சாக்கா பயன்படுத்திட்டு முதலமைச்சர் அவர் சந்திக்கிறாரு நீங்க சொல்றீங்க சார். அப்படியே இருந்தாலும் எதுக்கு போய் நேரடியாக சந்திக்கணும்? நீங்க சொல்ற மாதிரியான பிரதிபலன்கள்லாம் நாம் தமிழர் மூலமா கிடைக்குது. முதல்வர் இதை விரும்புவார், அவரை பற்றி தான் சொல்லியிருக்கேன்ல. அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்க? சார் சீமான் உங்களை பார்க்கணும்னு விருப்பப்படுறாரு. அவர் எதுக்கு நம்ம பார்க்கணும் சார்? இந்த நேரத்தில் அவர் பார்த்தாருன்னா இமேஜ் என்ன, அப்படியே வர சொல்லுங்க. என்னன்னு சொல்கிறது? நல்ல ஆளாக தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது இல்லையா? இதே போல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அவரையும் சந்திச்சார், ஞாபகம் இருக்கா? என்ன இஷ்யூன்றதை சொல்கிறேன் நான். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் பொது தேர்வு அறிவிச்சாங்க, அப்போ ஞாபகம் இருக்கா? 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொது தேர்வு வேணுமோ? ஆமாம் சார். அதை ரத்து பண்ணாங்க. அதுக்கு நன்றி தெரிவிக்கிறது கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையில பார்த்துருக்கணும் நீங்கள், பள்ளி கல்வித்துறை அமைச்சரை, முதலமைச்சரை. இதான் அண்ணனோட ஸ்டைலு, இதான் அரசியல். இது ஃபைனல் இல்லை, உனக்கு தெளிவாக புரியும்.